இப்போ எனக்கு கண்ணு கலந்து சொல்லும்போது வணக்கம் சார். வயசு ரொம்ப சிறிய வயசாக இருந்தாலும் அறம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர், தனது தந்தைக்கும் தாய்க்கும் சிலையை வைத்து வணங்கக்கூடிய மனிதர்கள் மாணிக்கமாக இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் சம்பத் அவர்கள் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்று அவர் தனது வாழ்க்கை பயணம் குறித்து நமக்கும் இந்த சமூகத்திற்கும் என்ன சொல்ல போகின்றார். குறிப்பாக அவர் சிறப்பு அதிரடிப்படையில் பல காலங்கள் காவல்துறை ஆய்வாளராக இருந்திருக்கின்றார். எண்ணற்ற இளைஞர்களோடு பழகி இருக்கின்றார் அவர். இது குறித்தெல்லாம் நேர்களே இந்த நிகழ்ச்சியை நாம் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளருக்கு அன்பான வரவேற்பு. அவங்களோடு பேசுகின்ற பொழுது தனது தந்தை, தாய், தனது அக்கா, தம்பி, தனது குடும்ப உறவுகள், மனைவி குறித்தெல்லாம் பேசுகின்ற இதே மனிதன் சமூகம் என்று வருகின்ற பொழுது சமூக அக்கறையோடு அவர் தனது காலத்தில் செய்திருக்கின்ற பணிகள் குறித்து மிக அழகாக நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். பல செய்திகள் இருக்கின்றன அவரோடு பேசுவதற்கு. மீண்டும் நம்ம பேசலாம். சார், நீங்கள் இப்போ பல செய்திகளை இப்போ நேர்களோடு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பாதையில் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. நேர்மையாக இருக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போல் போலீஸ் ஸ்டேஷன் யாராக வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எத்திக்கல், ஒரு சமூக ரீதியான சில கட்டமைப்போடு நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு திரைப்படம், ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது காவல்துறையை பற்றிய தப்பான மதிப்பீடுகள் சில காட்சிகளாக வருகின்ற பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? நீங்கள் போய்ட்டு சார் கேட்டது சரியான கேள்வி தான் சார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் நல்லா போலீஸையும் காட்டிருப்பான், கெட்ட போலீஸையும் காட்டுவான். கண்டிப்பாக ஒரு படத்தில் ஒரு கெட்ட போலீஸை காட்டுனா அதில் ஒரு நல்ல போலீஸை காட்டுவான். ஸோ இப்படி இருக்க செய்கிறாங்க, அப்படி இருக்க செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி திரைப்படத்தை சொல்கிறாங்க. இருக்கிறது உண்மை, நம்ம எல்லாம் மறுக்க முடியாது. எல்லா துறையிலும், காவல்துறை மட்டும் கிடையாது சார், எல்லா துறையிலுமே நல்லவங்க கெட்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. சில பேர் ஏதாவது சொசைட்டிக்கு செய்யணும், வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு செய்கிறாங்க. கொஞ்சம் பேர் நம்ம சுயநலமாக வாழ்ந்துட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அவங்க விதைச்சிட்டு போகிறத அவங்க அறுவடை பண்ணுவாங்க. அவங்க சந்ததியினர் அறுவடை பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்டே வந்து நிற்கும் அது. அதாவது ஒரு ஒரு போதைப் பொருள், இப்போ கூலிப்பு, குட்கா ஸ்கூலில் விற்கிறாங்க, ஸ்கூல் பக்கத்துலேயே விற்கிறாங்க. அதை தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்க பிள்ளையும் ஒரு கட்டத்தில் அதை பயன்படுத்த வேண்டிய சூழலில் அதை பயன்படுத்தும் போது தலையில் அடிச்சுன்னு அழணும், வேறு வழி இல்லை. ஐயோ நான் விட்டுட்டேனேன்னு. அப்போ அவர் யார்கிட்ட சொல்லுவார்? நீங்கள் தடுக்கலை, நீங்கள் தடுக்காமல் வேறு ஒரு ஞாபகத்துக்காக நீங்கள் அதை அலோவ் பண்ணிட்டீங்க. அதில் உங்கள் பிள்ளையே வீணாக போகிறானும் போது அதை விட பெரிய தண்டனை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் பெரிய தண்டனை. அவருக்கு அவரே தண்டனை கொடுக்குற மாதிரி தான் அது. ஸோ அதனால் காவல்துறையில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. நாட் ஓன்லி போலீஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க உணரணும், அவங்களே உணரணும். இப்போ ஒரு மரம் வச்சுட்டு போனால் பழம் இதெல்லாம் பின்னாடி வர சந்தையில் சாப்பிட போகிறாங்க. அதேமாரி நீங்கள் நல்லது செஞ்சுட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு போனால் பின்னாடி வரவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அதாவது எவ்வளோ நம்ம சொல்லணும் தேவையில்லை. திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, பெரியார் சொல்லிட்டாரு, சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லிட்டாரு, புத்தர் சொல்லிட்டாரு, எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, யாருமே கேட்கறதில்ல. நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ உங்களுக்கு இவங்களாம் ஒரு பெரிய முன்மாதிரியை நீங்கள் பேசுகின்ற பொழுது திருக்குறள், திருவள்ளுவர் பற்றி சொல்கிறீங்க, சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி சொல்கிறீங்க, பெரியார் பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, புத்தர் பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் இவங்களாம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை? இவங்க சொல்கிற கொள்கை எல்லாமே நான் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபர் சார். நீங்கள் பெரியார்லாம் இங்கே சாதாரணமாக நினைக்க முடியாது சார். இன்றைக்கி பெரியார் மிகப்பெரிய பணக்காரர். அவர் பெரிய ஜமீன்தார். அவர் நினச்சி எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். அவர் எதுக்கு 95 வயசு வரைக்கும் தன்னுடைய அந்த மூத்திரப்பையை கையில் சுமந்துன்னு போய் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி இந்த மக்களுக்கு பகுத்து அறியக்கூடிய திறன் வேணும். நல்லதோ கெட்டதோ நீ பகுத்து அறிஞ்சு உன் வாழ்க்கைக்கு வேணும்னா எடுத்துக்க, வேணும்னா விட்டுட்டு போ, ஆனால் நான் சொல்ல வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காக போராடி செத்த ஒரு தலைவர் இல்லைங்களா? அவரை புறந்தள்ளிட்டுலாம் நம்ம இன்றைக்கி அவர் இருக்கிறதுல நான் அந்த பொசிஷனில் இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நானே சொல்கிறேன், எங்கள் இதில் நான் தான் பட்டதாரி. எங்கள் அப்பா படிக்கலை, அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா படிக்கலை. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் மட்டுமே படிச்சிருந்தாங்க, ஒரு சமுதாயம் படிப்பு இல்லாமல் இருந்தது. அந்த சமுதாயத்தில் இன்றைக்கி படிக்க வச்சு இன்றைக்கி எல்லோரும் ஒரு ஆளுக்கு ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம். அவர் இல்லாமல் நாங்கள் இல்லைன்றது தான் நினைக்கிறேன். ரொம்ப வியப்பாக இருக்குங்க எனக்கு. என்றால் ஒரு அரசாங்கத்துறை இருக்கிறவங்க
ஒரு மனிதனை வந்து ஒரு கதாநாயகனை உயர்த்தி நினச்சா கூட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெரியார் சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள், சரி என்றால் செய்ய தொடங்குங்க என்று அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பெரியார் இந்த அளவுக்கு நீங்கள் பெருமையாக பேசுவது, ரொம்ப குறிப்பாக என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெரியார் தான் காரணம் என்று நீங்கள் பதிவு செய்கிறீங்க பாருங்கள், ரொம்ப பெருமையாக. உண்மைதான் சார். நான் அவருடைய புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனைக்கு 100 கேள்விகள்னு ஒரு 100 கேள்வியை கேட்டு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. அதான் முதல்ல படிக்கிறேன். அந்த கேள்விக்கெல்லாம் எதுக்கு விடை தெரியல, அவர் கேட்குறது சரியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுதான் சரி, நம்ம மனசுக்கு அவர் சொல்கிறது என்னன்னா, நீ உன்னுடைய அறிவுக்கு ஒத்து பகுத்தாய்ந்து பாரு, ஏற்றுக்குன்னா வச்சுக்கி, இல்லைன்னா விட்டுட்டு போய், எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். அதான் சொல்லலாம், அவர் எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம். அவர் கடைசி வரைக்கும் இது மாதிரி போராட்டம் அது இது நோய் நொடின்னு சொல்லின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு. அவரால் புறந்தள்ளிலாம் நம்ம வேறு இது சொல்ல முடியாது. இது சிறந்த தலைவர், உலகத் தலைவர், அவ்வளோதான். அப்பா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, அரசியல் தலைவர் எல்லாரையும் மக்களை பற்று அறிவாளிகளே என்று சொல்லி ஏமாற்றினார்கள். பெரியார் மட்டும்தான் நீ சிந்திக்க தொடங்கவில்லை என்றால் முட்டாளி என்று சொல்லி சமூகத்தில் வந்து சிந்தனை ஓட்டத்தை பரவ விட்டவர் என்று அப்பா சொல்லுவாங்க வச்சிங்களா. போய்ட்டு மக்களை வந்து நேருக்கு நேராக வந்து அவங்க இருக்கிற குறைகளை வந்து கண்டித்து பேசியவர் பெரியார் என்று சொல்வார்கள். அப்போ உங்களுக்கு என்று சில ரோல் மாடல் தலைவர் இருக்கிறாங்க. பெரியார், புத்தர், சுபாஷ் சந்திர போஸ்லாம் இருக்கிறாங்க. திருக்குறளில் உங்களுக்கு பிடிக்குமா? திருவள்ளுவர். திருக்குறளில் சொல்லாத விஷயம் தான் சார் இருக்குது. ஆமாம், திருக்குறளில் சொல்லாத விஷயம் இருக்குது. திருக்குறளை தாண்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை எல்லாருமே கடைபிடிக்க முடியாது. உண்மையாலுமே எல்லோரும் கடைபிடிக்க முடியாது. யதார்த்த வாழ்க்கையில் இங்கே வந்து சுயநலம் இல்லாத வாழ்க்கை யாருமே கிடையாது சார். சுயநலமே இல்லை, நான் பொதுநலமாக தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு நபர் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே சுயநலம் இருக்குது. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் ஒரு மரம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பழம் காய்க்குது இல்லைன்னு சொல்ல, நீங்கள் ரோட்டில் வச்சாலும் சரி பழம் காய்க்குது இல்லைன்னு சொல்ல. நம்ம வைக்கிறது நம்மளுடைய பழத்துக்காக தான் வைக்கிறோம். ஆனால் அது ஆக்சிஜனு மக்களுக்கு சேர்த்து தருது, நிழலும் சேர்த்து தருது. ஸோ நான் வந்து பொதுநலமாக தான் வந்து ஒரு மரத்தை வச்சேன், எல்லாருக்கும் சேர்த்து தான் வச்சேன். உனக்கு அதில் காய் பழம் கனி எல்லாமே இருக்குது. ஸோ வந்து சுயநலம் கலந்தது தான் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த மனிதர் வந்து பொதுநலத்துக்கு வந்துட்டு எல்லாம் திட்டுறாங்க, முட்டையால் அடிக்கிறாங்க, சாணியால் அடிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ வந்து இவர் முட்டையாலையும் சாணியாலையும் அடிக்கிறாங்க. அதை வந்து அவர் சந்தோஷமாக ஏற்றுன்னு இந்த மக்களுக்கு அறிவு வளர்கிறதுக்காக நான் என்னெல்லாம் தாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பொதுநலத்துக்கு அதுதான் உதாரணம். நிச்சயமாங்க. வேற மக்கள் என்னதான் அவர் சங்கடப்படுத்தினாலுங்க, இந்த மக்களை அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கணும் என்பதற்காக அவங்களால வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்காக நின்னா இருப்பாங்க. அதுதான் விட்டு விலகி என்ன இவன் புரிஞ்சுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நாம் என்ன பண்ணுவோம், அவனுக்காக பேசுகிறேன், ஏய் நான் உனக்காக பேசுகிறேன் திட்டேன்னு சொல்லிட்டு போயினா இருப்போம் போடான்ட்டு. நிச்சயமாக அதுமாரி இல்லையே. அதனால தான் அதுதான் அந்த தலைவர் உன்னதமான ஒரு தலைவர். மிக மகிழ்ச்சிங்க சார். எனக்கு என்னென்னா, ஒரு பெரியார் வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கணமாக கொண்டிருக்கின்ற பல பேர் நான் பார்க்குறேன் சார். அவங்க வாழ்க்கை வந்து சுத்தமாக இருக்கிறது நான் பார்க்குறேங்க சார். ஒருத்தர் காவல்துறை ஒரு எஸ்பி ஒருத்தர் இருக்கிறாங்க, அவருடைய அலுவலகம் செல்லுகின்ற பொழுது பெரியாருடைய ஃபோட்டோ தான் வைத்திருந்தார் போயிட்டு. அதனால் பெரியாரை பற்றி பேசுபவர்கள், தந்தை தாயை வணங்குபவர்கள், தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் எல்லோரையும் நான் பார்க்குறேன். அவங்க சமூகத்திற்கு எதிரானவரோ இல்லை, மாறாக சமூகத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க, ஒழுக்கமாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதை நான் பார்க்குறேன். அந்த வகையில் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க, பெருமையாக இருக்கிறது. இப்போ பல செய்திகளை பேசியிருக்கணும். இப்போ இன்றைக்கு சமூக கட்டமைப்பை பார்க்கின்ற பொழுதுங்க சார், ஏறக்குறைய வந்து நிறைய இளைஞர்கள் நுகர்ச்சி கலாச்சாரத்துறைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகர் வராங்க, நடிகைகள் வராங்கன்னா உடனே அந்த நடிகர்களை போய் தலைவா என்று அழைக்கிறார்கள். நடிகருக்கு பின்னால் ஓடுவதை நம்ம பார்க்குறோங்க சார். நம்ம மற்றொரு பக்கம் வந்து போதை பழக்கம், பெரிய கொடுமை நினைக்கிட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாக 30 ஆண்டுகளுக்கு முன்னாக சினிமா தேட்டருக்கு செல்வதே வந்து தப்பாக எல்லாம் பார்ப்பாங்க. சினிமா தேட்டர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். இன்றைக்கு திரைப்படம் வந்து விட்டது. குறிப்பாக மது கடைகளில் பெண்கள் சென்று மதுவை வாங்குகின்ற அளவுக்கு சமூக கட்டமைப்பு இன்றைக்கு முழுவதும் மாறிவிட்டது. அப்போ இன்றைக்கு பிள்ளைங்க வந்துங்க சார், நுகர்ச்சி கலாச்சாரம், நடிகருக்கு பிறகு செல்லுகின்ற கூட்டமாக இருக்கும்போது இந்த சமூகத்தை திருத்த முடியும் நினைக்கிறீங்களா நீங்கள் போயிட்டு? முடியாதுன்றது எதுவுமே கிடையாது சார். திருத்தணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது யார்? அந்த திருத்த கோல் எடுக்கிறவர் யார்? அவர் சரியாக இருக்கணும். ஆட்சி அதிகாரம் நம்ம யாரை வந்து குறை சொல்லணுன்னாலும் நீங்கள் சரியாக இருக்கணும்.
நம்ம சரியாக இருந்தால் தான் அவன் பண்ணுற தப்பு நம்ம சொல்ல முடியும். அவன் திருப்பி நீ யோக்கியமானு கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ யார் எந்த தப்பு செஞ்சாலும் சரி சார், அதை கேள்வி கேட்கக்கூடியவங்க சரியான நபராக இருக்குன்றது தான் என்னுடைய எண்ணம். அவங்க யோகியமாக இருக்கணும். அப்போ தான் அவனை நீங்கள் திருத்தத்துக்கோ, ஏன்னா அவனை திருப்பி கேட்க முடியாது, நீ சரியா அப்படின்னு கேட்ட முடியாது. அப்போ நம்ம கேட்குற ஆள் அதுக்கு தகுதியான ஆளாக இருந்தால் எதையுமே நம்ம தைரியமாக கேட்க முடியும். அவங்க பார்வையை பொறுத்து தான் சார், எல்லாமே அவங்க பார்வையை பொறுத்து தான். ஒவ்வொருத்தவங்களும் அவன் மனசில் சிம்பிளாக சொல்லப்போனால் ஆசை தான் சார். அந்த ஆசையை அவன் எப்படி அடைய போகிறான், அதாவது நல்ல ஆசையோ கெட்ட ஆசையோ அவன் அதை எப்படி அடைய போகிறான், குறுக்கு வழியாக நேர்மையான வழியாக, அவனுடைய முயற்சி என்ன. இப்போ ஒருத்தவன் படிக்கணும்னு ஆசைப்பட்றான்னா அவன் இப்போ இந்த ஃபோன் எடுத்துங்க, ஃபோனில் போய்ட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேணும், அவன் வந்து ஃபிசியாலஜி பற்றி படிக்கணும்னா டைப் அடித்தானா அவனுக்கு தேவை, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறான், அதுக்கு யூஸ் பண்ணுறான். இதே ஒருத்தன் வந்து அடுத்த வாரம் தலைவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருன்னா அவன் அதுக்கு பயன்படுத்துகிறான். சில பேர் தவறான விஷயத்தை பார்ப்பான். அப்போ அவனுடைய சிந்தனையில் என்ன உதிக்குதோ, என்ன ஆசை, அதான் அது எந்த ஆசை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துகிறான். அப்போ அதை அந்த ஆசையை வந்து நம்ம தடுக்கிறது தான் நம்ம வேலை. அதில் தான் நம்ம கவனம் சொல்கிறோம். எப்போயுமே எஜுகேஷன் மட்டும் தான் சார் ஒருத்தன் வந்து ஒரு 90% மாற்றத்துக்கான வாய்ப்பு. வேறு எந்த வித இதுவும் உங்களை திருத்தறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கல்வி படிக்கணும், போதிக்கணும். நீங்கள் படித்தது அவரே வச்சுக்கணும், எல்லாத்தையும் சார் வரைக்கும் டிப்ஸ் போயிட்டாருன்னா வேஸ்ட் இல்லைங்களா? அவர் கற்றுக்கினதை 4 பேருக்கு நீ சொல்லி கொடுத்து, சமூகத்துக்கு சொல்லி கொடுத்து போங்க. நீ சமூகத்துக்கு நீ என்ன விதைச்சிட்டு போகிற, நீ விதைச்சிட்டு போ. நீ அதான் சொல்கிறீங்களா, எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு போதிச்சிட்டு போனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் என்ன கற்றுக்கினீங்களோ என்ன தெரிஞ்சிக்கணும் அதை 4 பேர் சொல்லி கொடுத்து போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது வழிகாட்டுங்க. உங்களால் ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. இப்போ நான் போய் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு நான் எத்தனை பேர் அடிச்சேன், எத்தனை பேர் வச்சேன், எத்தனை பேர் தண்டனை வாங்கி கொடுத்தான்னு சொல்லி என்னால் வந்து சந்தோஷப்பட முடியாது. இதே நான் வந்து நம்மளால் எத்தனை பேர் திருந்தினா, நம்மளால் எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நினச்சேன்னா அது எனக்கு சந்தோஷத்தை தரும். பரவாயில்ல, அதுதான் இந்த இதில் எனக்கு ஒரு திருப்தி. மற்றபடி இதில் பெருசாக நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிலாம் எனக்கு கிடையாது. கடமை கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம், வந்தாச்சு. இப்போ எப்படி ஒரு பிடபிள்யூ ஸ்டாப் ஒரு வேலையோ, இபிக்கு ஸ்டாப் ஒரு வேலையோ, அதுமாதிரி போலீஸுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது. அதை போய் அதிகாரம், நான் என்னுடைய ரைட்ஸ், நான் அப்படி இப்படி நான் இப்படிலாம் பண்ணுவேன்லாம் சொல்லிக்க விரும்பலை. என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். சார், இப்போ நீங்கள் எஸ்டிஎஃப்ல இருக்கிறீங்க, ரவுடிகளை வந்து விசாரணை கொண்டு வருகின்ற பொழுது அவங்கள வேறு வகையாக ட்ரீட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லைங்களா? அதுபோல் நீங்கள் பிள்ளைங்க வந்து அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதோ பெரிய முரண்பாடு வந்து இருக்குங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, என்கொயரியில் முடிஞ்சிடுது, அந்த பிள்ளைங்களே வந்து திருந்தி வந்து உங்களை என்ன பார்த்துருக்க சம்பவம் என்ன இருக்கா? நிறையா இருக்குது சார். அது போல் ஏதோ ஒரு 2-3 சம்பவம் சொல்ல முடியுமா? அது அவங்கள நம்ம சொல்லாமல் சொல்லலாம், தெரிஞ்சுட்டாங்க, அதுமாரி இருக்காங்க. நீங்கள் சொல்கிற அட்வைஸ் எனக்கு கேட்டுருக்குறாங்க. ஆமாம், நான் சொன்ன அட்வைஸை கேட்டு இப்போ கூட அவங்க பொண்ணை கூட்டின்னு வந்து, அவங்க பொண்ணு எம்பிபிஎஸ் ஆகிடுது, டாக்டர் ஆகிடுது, மெரிட் ஆகிடுது, செலக்ட் ஆகிடுது நீட்டில். என்கிட்ட வந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு எனக்கு சால்வில் போட்டு, ஐயா நீங்கள் கொடுத்த வாய்ப்பு, நீ நல்லா இருக்க அப்படி சொன்னாப்புல. அதேமாரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் நான் நல்லா இருக்கேன் சார், என்ன வேலை செய்கிறேன். என்னை பொறுத்து இல்லைன்னா தப்பு பண்ணும்போது மட்டும்தான் அவன் குற்றவாளி. அப்போ நான் வந்து அவனை எந்த வகையில் ட்ரீட் பண்ணால் பண்ணிவிடுவேன். அவன் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் மாறதுக்கான நம்மளுக்கு ஏதாவது முயற்சி, நம்மளால் எதாவது பண்ண முடியும்னா பண்ணலாம். சும்மா அவனை போய் நோண்டிட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் அவன் வந்து வீணாகிடுவான். அவன் தப்பு பண்ணிட்டான், உள்ளே போனான், வெளியே வந்துட்டான்னும் போது அவன் மாறதுக்கான உதவி உங்களால் எதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்களா, கம்முன்ட்டா போதும். அவனை போய் சும்மா நோண்டினே இருந்தால் வச்சிங்களேன், அவன் வாழ்க்கையில் மாற மாட்டான். சார், இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பிள்ளை இருக்கிறான் அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து தப்பான நண்பர்கள் சேர்க்கையால் அந்த பிள்ளைங்களோட சேர்றான். அதுக்கப்புறம் குடிக்கிற பழக்கம் வருது. ஒரு கட்டம் வந்து குடிக்கு அடிமையாக விட்ட காரணத்தினால இவன் என்ன பண்ணுறான், பண தேவைக்காக தப்பான சம்பவங்கள் ஈடுபடுறான். இப்போ ஒரு முறை வந்து ஒரு பையன் திசை மாதிரி பயணிக்கின்றார் என்றால் மீண்டும் அந்த சரியான பாதைக்கு வருவது சற்று சிரமம் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை சார் பல பேர் என்கொயரியில் வராங்க, ரவுடிகளாக இருக்கிறாங்க, தப்பான சம்பவங்களை செய்திருக்கிறார்கள், ஆனால் திருந்தி வருகின்றார்கள் என்று சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுபோல் வாய்ப்பு என்ன இருக்குங்களா? போயிட்டு இருக்குது சார். அதாவது முதல் தடவை சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றத்தை பண்ணுறான்னு வச்சுங்களா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணிட்டான்னா அவன் திருந்தத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் தப்பே தொழிலாக பண்ணுறவன், அவன் ஏற்கனவே 10 கேஸ் 5 கேஸ் இருக்குன்னா அவனை இடையில போய் டக்குன்னு திருத்த முடியாது. அவன் எப்போ திருந்துவானா
அவனுக்கு திருமணமாகி அவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து ஒரு பெரியாளாகி ரவுடியோட பிள்ளைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவன் எப்போ நினைக்கிறானோ அப்போ அவனுடைய ஆட்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வெளியில் அப்படியே தெரியாமல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். அது நிறையா நான் கண் கூட பார்க்குறோம். அவெல்லாம் அப்படியே அடங்கி உடங்கி புள்ள வளர்ந்து போச்சு, அந்த புள்ள ஒரு பெரிய போஸ்டிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்றைக்கி நிறையா பிள்ளைங்க போலீஸாகவே செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைங்களே செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ அவன் வந்து ஒரு கட்டத்தில் மாறிட்டான், அவங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்துட்டான். இதுதான் திருந்ததுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சார். பட் என்னென்னா ஒரு சில பேர் திருத்தவே முடியாதுன்னு நினைப்போம். அவனை விட்டுற வேண்டியதான். இவனுக்கு திருத்தத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிங்களேன், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் வந்துட்டானா ஓகே, இல்லை அவன் அதையும் பயன்படுத்தினா ரொம்ப கஷ்டம்தான். இது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. சார் இப்போ சில கொள்ளை சம்பவங்களை காணொலிகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பகிர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஆடு மாடுகளை வெட்டுவதை போல் அந்த மனித உடலை வந்து ஒரே நேரத்தில் பல முறை வந்து கத்தியால் வெட்டுக்கிட்டாருன்ட்டு இது எப்படிப்பட்ட மனோபாவம்? இது போல் பிள்ளைகள் என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க சார்? அவங்க சொல்கிற காரணம் சில பேர் வந்து கூலிப்பட சார். அவன் வந்து காசு கொடுத்தா எது வேணாலும் செய்கிறவன் கூலிப்பட காசுக்காக. அவங்க மனிதன் தானே சார்? அவன் மனிதன் தான், அவனும் மனிதன் தான். அதே ரவுடியை இன்னொருத்தர் எடுத்தும்போது ஓடுவான். நான் தில்லா நிற்பேன், நான் தான் வெட்டிட்டேன், ரத்தம் சதையெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிற்க முடியாது. இன்னொருத்தர் தடுத்தும்போது இவன் ஓடுவான். அவன் ரவுடி கிடையாது. எங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் ஊரில் பேர் சொல்லக்கூடாது நினைக்கிறாங்க, இறந்துட்டாருன்னா பரவாயில்ல, அவர் பேர் மன்னதன் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, மன்னாத வரணும் உள்ளே வந்து உட்கார்றான், விட்டு வெளியே போகிறான்னுவாங்க. அதாவது ஊரில் இருக்கிற எல்லாருமே உள்ளே வந்து கதவை சாத்திக்கிற மாரி ஒரு இது இருக்கும். மன்னாதனை பயப்படுவோம் அந்த காலத்தில். சின்ன பிள்ளை அப்போ நான் அப்போ ஃப்ரீயாக வெளியே சுற்றுறான், நாம் பயந்து உள்ளே இருந்தோம். அப்போ இந்த காலத்து எந்த ரவுடி வெளியே அவன் பொன்னாடி பிள்ளை கொண்டு போக முடியாது, திருவிழாவுக்கு போக முடியாது, ஒரு பீச்சுக்கு போக முடியாது. ஏன்னா ஆப்போசிட் அவன் வந்து போட்டிருப்பான பயந்து உள்ளே வரான். நீங்கள் பாருங்கள், இன்னொருத்தர் வெட்டுறான்னா கூட அவனை எங்கே இருக்கான் கூட இருக்கணும் லைன் கொடுத்தாங்கன்னா டப்புன்னு வந்து வெட்டிட்டு உடனே போயிடணும். நம்மளாம் எப்பயும் போல் ஃப்ரீயாக போகிறோம் வரோம். ஆனால் அவன்லாம் அதுமாதிரி வாழ்க்கை கிடையாது. அவன் நம்மளை எப்போ எவன் போடுவான்னு தெரியாது. இல்லை சார், அவங்களுக்கு ஒரு குற்றவுணர்ச்சி இருக்குமோ, ஒரு பயத்தோடு தான் இருப்பாங்க எப்பவுமே. தப்பு பண்ண கண்டிப்பாக பயம் இருக்கும். கண்டிப்பாக பயம் இருக்கும். நான் அதுமாரி தான் ஒரு தடவை நல்ல மழை காற்று, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, நல்ல காற்று. இங்கேருந்து மரக்காணத்து தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம், வண்டி எடுத்துன்னு போகிறோம். நல்ல காற்று, இருட்டு, ஒரு நைட்டு ஒரு மணி இருக்கும், மழை காற்று சார். அந்த டைமில் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். அவன் தூங்கலான்றதுக்கு அப்புறம் தெரியும், 1 மணிக்கு மழை காற்றுல எங்கள் வண்டி சத்தத்தை கவனித்து பின்பக்கமாக ஏறி குச்சி ஓடுறான். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அவன் தூங்கலை, அவன் தூங்க விடலை அவனை. அதுதான் வாய்ப்பே இல்லை. நிம்மதியான தூக்கம் இருக்காது, நிம்மதியான சோறு இருக்காது, நல்ல சிந்தனை இருக்காது, அவனுடைய எண்ணமே வேறு மாதிரி போயினே இருக்கும். உண்மைதான் அது. நீங்கள் பதற்றத்தோடு இருப்பான் அந்த அவன் நம்ப மாட்டான், பதற்றத்தோடு இருப்பான். அவன் வந்து அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரவுடி பெரிய ரவுடிலாம் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களாம் இருக்க இடம் தெரியல. இப்போ நம்ம பேர் சொல்ல விரும்பல, அவ்வளோ பேர் இருக்காங்க இறந்து போனவங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி இப்போ அந்த காலத்தில் நான் வந்து பெரிய ரவுட்ரா அப்படின்னாவெல்லாம் சும்மா ஒரு சின்ன பையன் போய் பாம்பு அடிச்சு சாவச்சிட்டு வந்திருக்கான். அதுமாரிலாம் நடந்துருக்குது. பெரிய ஆள் அந்த கோட்டைக்குள்ளே போக முடியாது அப்படின்றவங்களாம் வந்து சாதாரணமாக செத்துருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி யாரும் நான் பெரிய ஆள் சொல்லிக்கவே முடியாது. அன்றைக்கி 4 பசங்களுக்காக பந்தா காட்டுறதுக்காக வேணால் நீ பெரிய ஆள் சொல்லிக்கலாம். உன் கூட இருக்கிற 4 பசங்களுக்காக நான் இப்பட்றான்னு சொல்லிக்கலாமே தவிர லைஃப் அவ்வளோதான். சரி, இப்போ உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நீங்களும் வயசு ரொம்ப சின்ன பிள்ளை தான், உங்களுடைய அந்த எஸ்டிஎஃப்பில் நீங்கள் காவல்துறை ஆய்வாளராக சார்பு ஆய்வாளராக இருந்திருக்கிறீங்க. உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பிள்ளையாக இருக்கிறவன், ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அல்லது ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு பையன் சமூகத்தில் சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் அவனுக்கிட்ட சில கடமைகள் இருக்கின்றன. ஒழுக்கமாக இருக்கணும், அம்மா அப்பாவை நேசிக்கணும், நுகர்ச்சி கலாச்சாரம் போகக்கூடாது என்று பல கட்டமைப்புகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு காவல்துறை ஆய்வாளராக பல இளைஞர்களை பார்த்துருக்கிறீங்க. எண்ணற்ற இளைஞர்கள் வந்து 18 வயசு 10 வயசில் கத்தியை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தற்கொலை செய்து கொண்டு அல்லது எதிரிகளால் கொல்லப்பட்டு அநாதப்பணமாக செத்து போன பல வரலாறுகள் நம்முடைய சிறப்பு அழைப்பாளருக்கு தெரியும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா இப்போ நாங்கள் சொன்ன அந்த சமூகம் கேட்குமா என்பது கேள்விக்குறி. பட் காவல்துறையில் எஸ்டிஎஃப்ல பல ஆண்டுகள் இருந்திருக்கிறீங்க, பல பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் போய்ட்டு. அதன் அடிப்படையில் அதாவது சமூகம் என்பது இன்றைக்கு வந்து ஒரு பொய்யான வாழ்க்கையை இன்றைக்கு அடையாளம் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. அதாவது குடிக்கிறது நாகரிகத்தின் உச்சம் என்று சொல்லுகின்றோம், போதை சாப்பிட்றது ஒரு சமூக அந்தஸ்து என்று சொல்லுகின்றோம். ஒரு மாலில் போகிறோம், சினிமா தேட்டரில் போகிறோம், ஒரு 100 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டிய சினிமாவை 2000 ரூபாய் செலவு பண்ணி கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் வாங்கி பார்க்கறத ஒரு சமூக அந்தஸ்தாக நினைக்கிறோம். நடிகர்கள் வராங்க, நடிகைகள் பின்னால் செல்வதை பெருமை நினைக்கிறோம்.
இதெல்லாம் இல்லை, வாழ்க்கை யதார்த்தம் என்பது வேறு என்பது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. அதனால் உங்களுடைய காவல்துறையில் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகள், ஏன்னா பிள்ளைகள் எல்லோரும் நான் என்ன நினைக்கிறேன் சார், சினிமா கதாநாயகனை தங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்குறாங்க சார் அவங்க போயிட்டு. ஆனால் அந்த ரோல் மாடலாக எடுத்துக்கிற பையன் இல்லைங்களா, அந்த பையனுடைய வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறான் என்றால் அதில் பல பிள்ளைங்களை நான் அது போல் பல பிள்ளைங்களை பார்க்குறேன் வச்சிங்களேன் சார். போயிட்டு ஒரு டாக்டர் சொல்கிறாரு, ஒரு நடிகனை பார்த்த உடனே ஒருத்தர் கத்துறான், தலைவா தலைவா கத்துறான் அப்படின்னா அந்த பையனுக்கு அறிவு குறைபாடு இருக்கிறது என்று சொல்லிக்கிட்டார். நல்ல அறிவார்ந்த பையன் பாருங்கள், இன்ஸ்பெக்டர் பாருங்கள், அவருடைய பேச்சு, அந்த பதில் பாருங்கள், அவர் அமர்ந்திருக்கின்ற எவ்வளோ ஒரு மரியாதை தெரிகிறது பாருங்கள். அதுதான் அந்த அறிவோட உச்சம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பல பிள்ளைங்களை பார்க்கிற நடிகர்கள் பார்த்தவனே கத்தலாம், தலைவா என்றால் நடிகையை பார்த்தவனே கத்தலாம். இது எப்படிப்பட்ட சமூகம் என்பது தெரியல. அதனால் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அட்வைஸ் பண்ண ஆசைப்படுறீங்க நீங்கள்? பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். தன்னுடைய நேரத்தை அதிகபட்சமாக பிள்ளைங்களுக்காக செலவழிக்கணும். பாசம் ஒன்று தான் அந்த பிள்ளைங்களை வேறு எந்த பாதைக்கும் போகாமல் தடுக்கும். ஸோ பாசத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு கொட்டி கொடுக்குறோமோ, அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க மேலே நம்ம கேர் எடுக்கிறோமோ, அது வந்து கண்டிப்பாக அவங்கள தவறான பாதைக்கு கொண்டு செல்லாது. இதுக்கு நானே ஒரு உதாரணம். கண்டிப்புன்னா எந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும், எந்த விஷயத்தில் பாசமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் இறங்கி போகணும், எதில் வந்து நம்ம அவனை இறங்கி போகக்கூடாது இப்படின்றத பெற்றோர்கள் தன் குழந்தை இப்படி தான் வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் செலுத்தக்கூடிய கவனம் கண்டிப்பாக அதிகபட்சமாக இருக்கணும். சீரியல் மீடியா உட்காராமல், செல்ஃபோன் நோண்டிக்காமல். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே இந்த சமூக வலைதளம் தான். சமூக வலைதளன்றது ஒரு கரும்பு மாதிரி, தேவைன்னா சாறு எடுத்துக்கலாம், இல்லைனா சக்கையை எடுத்துக்கலாம், இல்லைனா கையில் பெரம்பாக வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அது உங்களுக்கு பயனளிக்கும். ஸோ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேர் எடுத்து பார்க்குறீங்களோ, ஏன்னா காவல்துறையும் சரி ஆசிரியர்களும் சரி அவங்களாம் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க. பெற்றோர்கள் வந்து பாசம் நான் சொல்ல தேவையில்ல, அதுக்கு வந்து விலையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. ஸோ அந்த புள்ள பின்னாடி போயிட்டு அவன் தவறான பாதைக்கு போயிட்டாலும் வருத்தப்படுறத விட ஆரம்பத்துலேருந்தே அந்த பிள்ளைங்க மேலே ஒரு கண் அரவணைப்பு பாசம் இருந்ததுன்னா அந்த பிள்ளை எந்த காலத்திலும் வீணாகாது. அதே சமயத்தில் இளைஞர்கள் தாய் தந்தையரை மதிக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். படிப்பை தவிர இந்த உலகத்தில் சிறந்தது எதுவும் கிடையாது. அதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாட்டம் செலுத்துகிறீங்களோ, எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் இருக்க முடியாது, எல்லாருமே லாஸ்ட் ரேங்க் வர மாட்டாங்க. இப்படி தான் ஃபஸ்ட் ரேங்க் இருக்கும், செகண்ட் ரேங்க் இருக்கும், தேர்ட் ரேங்க் இருக்கும். ஸோ அதனால் படிப்புன்றது அதுக்கும் வேலைக்கு சம்மந்தம் கிடையாது. உங்களோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் காத்திருக்குது. நீங்கள் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றின்னு சொல்லி தவறான வழியில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. அதனால் தயவுசெய்து இளைஞர்கள் பெற்றோர்கள் மதிங்க, ஆசிரியர்கள் மதிங்க, படிங்க, நல்லா படித்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைங்க, சாதித்து முன்னுக்கு வாங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ரோல் மாடலாக இருக்கணும், மற்ற கெட்டவங்களை பார்த்து நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கூடாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்க சார். அடுத்து மிக முக்கியங்க சார், இன்றைக்கி சமூகத்தில் கூட்டு குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே தனி குடும்பம் தான் இன்றைக்கி பெரிய கொண்டு வருதுங்க. எந்த தாயை தனக்கு உசுரை கொடுத்து நம்மளை உருவாக்கினவர்களோ ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைக்கு தாயும் தந்தையும் பாரமாக ஆகிவிட்ட சூழல் பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி பல குடும்பங்களில் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா பையன் கீழே இருப்பான், 1000 ரூபா பணத்தை வந்து அம்மாவுக்கு அனுப்ப பணத்தை வந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மணி ஆர்டரு தான் வீட்டு குடியிருக்கிற மாடிக்கு அம்மாவுக்கு வந்து போஸ்ட்போன் வந்து கொடுத்துட்டு போவாங்க. இன்றைக்கி பல குடும்பங்களை பார்க்குறோம். அப்போ அம்மா அப்பாவுடைய முக்கியத்துவத்தை அவங்க உயிராக இருக்கிறது பல பிள்ளைகளால் உணர்கின்றார்கள் என்றால் உணரலை. என்னை பொறுத்தவரை, சாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உலகத்தை இழக்கக்கூடாத ஒரு ஜீவன் எதுவென்றால் என்னை பொறுத்தவரை சாரை பொறுத்தவரை அம்மா அப்பா தான். நான் ஒரு கவிதை எழுதுனேன். நான் வாழ்க்கை நரகம் என்பது என்ன தெரியுமா, அம்மா அப்பா இல்லை என்றால் அது நரகத்திற்கு ஒப்பானது என்று என்னுடைய கருத்து. அவங்களும் அது ஒத்துக்கொள்ள நினைக்கிறேன். பேர்
வாழ்க்கையில் எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஜீவன் இருக்கிறது என்ற அந்த உலகத்தில் அது பெத்தெடுத்து அம்மா அப்பா தான் நினச்சிங்கன்னா போயிட்டு. ஆனால் இன்றைக்கி பல குடும்பங்களில் பார்க்குறேன், அம்மா அப்பா வந்து பாரம்னு நினைக்கிறாங்க. வீட்டின் பெயரோ பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பெயரில் இருக்கும். அம்மா அப்பா குடியிருக்கிறது முதியோர் இல்லம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் இன்றைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் ரொம்ப ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அம்மா அப்பா தேவையில்லை என்பதை கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பாவுடைய சொத்து தேவை, அம்மா அப்பாவுடைய வீடு தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அம்மா அப்பா மட்டும் தேவையில்லை என்று சொல்லுகிறார். அப்படியே அம்மா அப்பா இருந்தாலும் அவர்களை அன்றாடம் வேதனைப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது, காயப்படுத்துவது, திட்டுவது என்று அப்படிலாம் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அதே அம்மா அப்பா இறந்து விட்ட பிறகுதான் அந்த அம்மா அப்பா அமர்ந்த நாற்காலி இருக்கு இல்லையா, அந்த நாற்காலியை வெறுமையாக பார்க்கின்ற பொழுது தான் ஐயோ நமக்காக கஷ்டப்பட்ட அம்மா அப்பா இல்லையே என்று துக்கம் இருக்கு பாருங்க. அந்த துக்கத்தை வார்த்தைகளாக வர்ணிக்க முடியாது. இந்த மனுஷன் பாருங்க, பெரிய வசதியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் அம்மா அப்பா வந்து கடவுளுக்கு நிகராக போற்றி உணர்கின்றார். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு சிலை வைக்கிறாரு. நீங்கள் அவருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா தினம் இவங்க வீட்டில் ஃபோட்டோஸோ அல்லது குழந்தைகளோ பூ வைக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் தினம் வந்துங்க அம்மா அப்பாவுடைய சிலைகளுக்கு பூ போட்டு வணக்கு தெரிவித்து விட்டு தான் இவரும் வேலைக்கு போகிறாரு, இவங்களுடைய குழந்தைகளும் வேலைக்கு போகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெருமை பாருங்கள். அந்த அம்மா அப்பாவுடைய ஆன்மாக்கள் இவரை வாழ்த்தாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அம்மா அப்பா முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் சார். அம்மா அப்பா இல்லைனா நம்ம இல்லை, அவ்வளோதான். அவங்கக்கிட்ட கிடைக்கிற பாசம் வேறு எங்கேயும் நம்மளுக்கு கிடைக்காது. அவங்க இருந்தால் நம்மளுக்கு பெரிய தைரியம். இந்த மன தைரியன்றது அவங்க இருந்தால் தான் கிடைக்கும். அவங்க இல்லைன்னா நம்மளுடைய மன சோர்வடைன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ செலவு வைக்கணுன்றது எதனால் அந்த எண்ணம் வந்துருக்கு சார் வீட்டில் அம்மா அப்பா செலவு வைக்கணுன்ட்டு? அதாவது எவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னை படிக்கணும்னு சொன்னார், என்னை சரியாக வளர்த்துருக்காரு. அவரை வந்து ஒரு உதாரண புருஷனாக பார்க்கணும் ஒன்று. இதை வந்து நான் மட்டும் கிடையாது, வேறு யாராவது வந்து பார்த்தாலும், மற்றவருடைய உறவினர்கள் பிள்ளைங்க வந்து பார்த்தாலும் அவங்க அப்பா அம்மாவை அவங்க மதிக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக வச்சது தான் அது. யார் வந்தாலும் அதை பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே அவங்க அப்பா அம்மாவுக்கு இதுமாதிரி செய்யணும் ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா, அது ஒரு அந்த ஒரு சித்தாந்தம் தான். சார் நிறைவாக ஒரு மணி நேரம் உங்களுக்கு பல வகையான பணிகள், போலீஸில் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் அன்பான அழைப்பு ஏற்று வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நம்முடைய தொலைக்காட்சி நேரென்றால் இந்த பாதிப்பு நிகழ்ச்சிக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேயர்கள் இருக்கிறார்கள். உங்களை போல வந்து நிறைய முக்கியமான தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கமும் நேர்மையாக வாழ்கின்ற அறிஞர் பெருமக்களை வரவைத்திருக்கின்றோம். சமூகத்திற்கு இன்றைக்கு யார் தேவை என்றால் முன்மாதிரி மனிதர்கள் தேவைப்படுது. பணக்காரன் தேவையில்லை, அதிகாரிகள் தேவைப்படல. யார் தேவை என்றால் சமூகத்திற்கு முன்மாதிரிகள் தேவைப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சி அவங்க பார்க்குறாங்கல்ல, 10 பேர் சொல்லுவோம், இந்த பருப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் போல இருக்கிறாருன்னா என்ன காரணம்? அம்மா அப்பாவுக்கு சிலையை வைத்திருக்கிறாரு, அப்பா அம்மாவை நேசிக்கிறான் அந்த மனுஷன், அதில் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார். இந்த எண்ணம் உங்களை பார்க்கின்ற பொழுது நேயர்களுக்கு வர வேண்டும். அதுதான் உங்களை வர வச்சிருக்கோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு, குறிப்பாக கமலா தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக, பாதையும் பயணம் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளராக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சுருக்கமாக? நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்கிற காலத்தில் 4 பேருக்கு உதவி செய்யணும். அதுதான் வந்து அதில் கிடைக்கின்ற அந்த பேரும் புகழும் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து. உங்கள் பிள்ளைங்க நல்ல பாதைக்கு போகணுன்னா நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றிங்க சார். சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கின்றார்கள். எனக்குரிய ஒரு 13-14 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ என்னுடைய மகள் அறவாழி இவரை பற்றி எங்களை சொன்னாங்க. அவங்க தொடக்கத்தில் சொல்லுகிட்ட பொழுது என்னென்னு சொன்னார்னா, அப்பா பாண்டிச்சேரியில் வந்து ரமேஷ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அப்போ சப் இன்ஸ்பெக்டர் அவங்க அவங்க அப்பாவுக்கு வீட்டில் செலவு வைத்திருக்கிறாருப்பா என்று அவர் சொன்னார். எனக்கு இவங்க அப்புறம் தான் எனக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பல நேரங்களில் வந்து இவர்களை பற்றி புதுச்சேரி சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில காவல்துறை அதிகாரிகள், ஊடகத்தில் இருக்கிறவங்க இவரை பற்றி பேர் சொன்னாங்க. ஏங்க ரமேஷ் இன்ஸ்பெக்டர் STF, ஐயோ செமையான ஆளுங்க, அவர் சிங்கங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மையும் உண்மையும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வருபவர் காவல்துறை ஆய்வாளர். ரொம்ப வயசு சின்ன பிள்ளை தான், இன்னும் ஒரு SP வந்துடுவாங்க சீக்கிரத்தில். நிச்சயமாக சொல்லுகின்றேன், சமூகத்தில் நமக்கென்று சில முன்மாதிரிகள் தேவை என்பதை போன்று
வாழ்க்கையில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருப்பவர் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பார். அந்த கண்ணியம், ஒழுக்கம், அறம் சார்ந்த வாழ்க்கை, குடும்ப கட்டமைப்பு, கூட்டு குடும்பம், தம்பியை நேசிப்பது, தாயை நேசிப்பது, அக்காவை நேசிப்பது, அக்கா பிள்ளையை ஐஏஎஸ் ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். அப்போ சொல்லுவார், இல்லை சார், அந்த அக்கா பிள்ளை நீங்கள் சொல்லாதீங்க சார், அது என் குழந்தை சார் என்று சொல்லுவார். இந்த காலத்தில் யாரும் அக்காவே யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த எல்லா சித்தாந்தமும் எங்கிருந்து வருகிறது என்றால் அந்த அம்மா அப்பா காட்டிய பாசம்தான் இந்த மனிதனை ஒரு தலை நிமிர்ந்த தமிழனாக இருக்க வைத்திருக்கிறது. நிச்சயமாக இந்த மனிதனால் புதுச்சேரி பெருமைப்படும். எதிர்காலத்தில் பெரிய பொறுப்புகளுக்கு இப்போ இவரே சிபிஐ கூட போக வாய்ப்பு இருக்கிறது. சிபிஐக்கு போய் அங்கே பெரிய வழக்குகள், தீர்க்க முடியாத பிரச்சனை தலையிட்டு தீர்க்கின்றார் என்றால் அந்த பெருமை புதுச்சேரி மண்ணுக்கு சேரும். அப்படிப்பட்ட நல்ல தலைமை பண்புகளோடு இருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் எதிர்காலத்தில் சிறந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும். நீங்கள் சிறந்த இடத்திற்கு வருகின்றீர்கள் என்றால் நேர்மை ஜெயிப்பதாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்ற வாழ்த்துக்களோடு சிறந்த கருத்துக்களை நமக்காக பகிர்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் சம்பத் அவர்களுக்கு நேர்களை உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த உச்சத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.